தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியாக ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய கரண்ட் ஈசி மெம்பரான வி ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு லவ் ஃபார் எவர் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய ஒய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் கதாநாயகன், கதாநாயகி, இத்திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம படத்தோட ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு நகர்வாக தான் நம்ம இந்த ட்ரெய்லர் அண்டு சாங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். எதற்காக இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது பல கோணத்தில் நம்ம நிறையா விஷயங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இசை வெளியீட்டு விழா ஒரு வித்தியாசமாக, ஒரு அழகாக, அற்புதமான ஒரு படைப்பை இங்கே உங்கள் முன்னாடி காட்டிருக்காங்க. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இங்கே எல்லாரையும் ஆர்டராக உட்கார வச்சுருக்காங்க இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருடைய போராட்டமும் இருக்குது. ஸோ சினிமா அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டுருக்கு. நான் அதிகம் பேச விரும்பலை, ஏன்னா நான் எது பேசினாலும் பிரச்சனையாகுது. என்ன சார், எது பேசினாலும் பிரச்சனையாகுது. சங்கத்தில் இருந்து 22 நாள் கூட ஆகலை, எல்லாரும் பதவி ஏற்று முதல் நோட்டீஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் புகழ் சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் தருணம் புகழ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படம் வெளியீட்டுக்கு அப்புறம் லவ் ஃபார் எவருடைய புகழ் அப்படின்னு தான் சொல்லணும் அவர். ஏன்னா அப்படி ஒரு புகழோட உச்சத்துக்கு அவர் செல்லணும் இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் இன்னொரு ப்ரொடியூசர் ஈடன், அவங்களும் அப்படி தான். அவர் தான் இப்படி இருக்கிறாருன்னா இவங்க அதை வர தூக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு புன்னகை அரசி, சிரிச்ச முகமாக எதை பேசினாலும் சிரிச்சுட்டு இப்படி தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ஸில் இல்லை, எவ்வளோ பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் கண்டிப்பாக ஒரு லவ் டுடே மாதிரி ஹிட் அடிக்கிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரதீப் சார் மாதிரி கால் சீட்டு டிமாண்ட் வச்சிடாதீங்க அசோக் பிரதர். நிறைய படங்கள் ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பஞ்சமே கிடையாது, சினிமா திரையுலகத்தில் தயாரிப்பாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால நல்ல இயக்குநர்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப கடினமான வேலை. அதனால கால் சீட்டு கொடுங்க. நிறையா தயாரிப்பாளர்கள் உங்ககிட்ட வரும் பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டீம் இந்த லவ் ஃபார் எவர் டீம் உருவாக்கியிருக்காங்க. அது அந்த புகழ் எல்லாமே புகழ் சாருக்கு தான் சேரணும், ஈடன் மேடமுக்கு தான் சேரணும். ஏன்னா அந்த மாதிரியான அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் கிடையாது. அந்த படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சில பேர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். மற்றபடி என்னோட அலுவலகத்துக்கு அருகில் இருக்கிறதுனால நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒரு கலர்ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், யூத். இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வெரி எக்ஸலண்ட், லிரிக்கும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. வியாபார ரீதியாக சொல்லணும் அப்படின்னா படம் சேஃப் ஜோனில் இருக்குது. இருந்தாலும் படம் திரைக்கு வெளியிட்டு அது மாபெரும் வெற்றி இலக்க தொடரும். இதில் பணிபுரிந்த அனைவரும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும். தமிழ் சினிமா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி படைக்க வேண்டும். இந்திய திரையுலகில், தென்னிந்திய சினிமா திரையுலகில் தமிழ் சினிமா வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக வந்திருக்கும் அண்ணன் தமிழ்குமரன் அண்ணன் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு முறையும் நிர்வாகங்கள் வரும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறோம். அவங்க பண்ண விடலை, இவங்க பண்ண விடலை, இங்கே ஒரு நெருக்கடி இருக்கு, வெளியில் இருக்கிற சிண்டிகேட் தான் இங்கேயும் ஒரு சிண்டிகேட் இருக்குங்கிற சூழ்நிலையை கொண்டு எந்த ஒரு தகவல்களையும் பரிமாறாமல், கருத்துக்கள் சொல்லாமல், நிறைய நல்ல விஷயங்களை உங்களை எதிர்பார்த்து அதிகமான வாக்குகளை செலுத்தி மக்கள் வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆண்டுகளும் பொற்காலமாக இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சினிமா எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த லவ் ஃபார் எவர் மூவி மிகப்பெரிய வெற்றியும் பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.